ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன ட்ரிக்ஸ் அப்படி யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம கொடுத்துருக்க டெஸ்ட்ல சர்நேம் எப்படி டெலீட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இங்க கொடுத்துருக்க டேட்டாஸ் அதிகமா இருக்கும்போது ஒன் பை ஒன்னா சர்நேம் நம்ம டெலீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதை ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி எப்படி 1 மினிட்குள்ளே நம்ம டெலீட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்றத பார்க்கலாம். 1 மினிட்ன்றது அதிகம் தான், இது 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் ஆகும். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது கீபோர்டில் Ctrl+H இந்த ரெண்டு பக்கத்தையும் சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த டயலாக் பாக்ஸில் ஃபைண்ட் வாட்னு இருக்குல்ல, அந்த ஒயிட் கலர் பாக்ஸில் கர்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஒன் ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற ரிப்ளேஸ் ஆல் இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்குள்ளேயே ஒரு சின்னதாக ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே எக்கட ரிப்ளேஸ்மெண்ட் நடக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 11 ரிப்ளேஸ்மெண்ட் இங்கே நடந்திருக்கு. ஸோ ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த டயலாக் பாக்ஸில் க்ளோஸ்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், அந்த சர்நேம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிருக்கும். இன்க்ளூடிங் ஹெட்டிங் முதற்கொண்டு எல்லாமே சர்நேம் டெலீட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இது போல MS ஆஃபீஸ் டியூட்டோரியல் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.